எங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு டீக்கு காசு இருக்காது, டிஃபனுக்கு காசு இருக்காது, எல்லாம் பரிதாபமாக உட்காந்துக்கிட்டு இருப்போம். 2 நாள் ஆச்சு ஒரு டீ குடிக்கல, ஒன்றும் குடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த சின்ன முருகன் அப்படி உள்ள என்ட்ரி கொடுப்பாப்புல ரூமுக்குள்ளே வந்தோன்னு இப்படி எல்லாத்தையும் பார்ப்பாரு. சின்ன முருகனை பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு சந்தோஷம். எதாவது கேட்கலாங்கிறதுக்குள்ள இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஐயோ இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்காரு, ஏதாவது டீ சாப்பிடலான்னு நினச்சி அதுக்குள்ளே தடாலும் போயிட்டாரு அப்படின்னா உடனே கொஞ்ச நேரத்தில் வருவார். வந்து ஒரு பீடி பற்ற வச்சுட்டு அப்படியே உட்காருவார். இன்னும் ஒரு வந்தீங்க வந்த வேகத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உடனே அவர் புரிஞ்சுக்குவார். இல்லை வந்து தலை எண்ணிக்கிட்டேன் எத்தனை பேருன்னு சொல்லி டீ வர சொல்லிட்டு வந்துட்டேன் வருது அப்படின்பாரு. ஸோ அவருடைய அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இவங்கெல்லாம் காஞ்சி போய் உட்காந்துட்டு இருப்பாங்க, நம்ம நாடகத்துக்கு போயிட்டு வர்றோம், ஒரு வாரம் 10 நாள் நாடகத்துக்கு நடிச்சு நம்ம வர்றோம். ஸோ நம்மளை பார்த்தோன்னே ஒரு டீ கிடைக்குமா வடை கிடைக்குமான்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறதே இல்லை. கேட்குறதுக்கு முன்னாலேயே வந்து அவராக வந்தோன்னே தலையெல்லாம் எண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் போய் டீ வடை எல்லாம் வாங்கிட்டு வந்து இது பண்ண அவர் சொல்லுவார். அப்போ அவர் தான் மெயினாக சொல்லும்போது தான் எனக்கு இந்த நாடகத்தில் அவர் என்னென்னலாம் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காரு, வெளியே பேசிக்கிறது எல்லாமே தெரியும். அவருடைய கேரக்டர் வச்சா அதை வச்சா ஆர்எஸ் மனோகர் அவர்கள் எந்த அளவுக்கு அவர் நடத்தியிருப்பார், எந்த அளவுக்கு அவர்கிட்ட வேலைக்கு இருக்கும்போது எந்த அளவுக்கு அவரை ஒரு நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம யூனிட்டில் நாடக யூனிட் இருக்காங்க, சாதாரணமாக ஒரு சீன் செட் ஆளு அப்படிங்கிறதே இல்லாமல் எந்த அளவுக்கு அவர் வந்து அவங்களெல்லாம் அவர் கௌரவம் கொடுத்து நடத்தியிருக்கான்னு அவர் சின்ன முருகன் பேசும்போது எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதில் இன்னும் அவர் மேலே எனக்கு நிறையா மரியாதை வந்தது. அந்த சின்ன முருகன் இன்று போய் நாளைவால கூட ஒரு லாண்டரிக்காரனாக வந்து பேசுவான். ஸோ என்னுடைய படங்களில் பூரா சின்ன முருகனை பூரா நடிக்க வச்சேன். அப்போ சின்ன முருகன் அதில் நாடகம் நடிக்கிறாருன்னு தெரியல, வேறு சீன் செட்டிட்டு வேறு இதாக போயிட்டுருப்பார். ஆனால் என்னுடைய இதில் வந்து படங்களில் எல்லாத்துலேயுமே சின்ன முருகனை வந்து கண்டினியூஸாக நடிக்க வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் மனோகர் சாரை வந்து ஒரு தடவை 2 தடவை தான் எனக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போயிட்டு வரும்போது அந்த ஸ்டேஜிலிருந்து வெளியே எல்லோரும் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வரும்போது நானாக வலுக்கட்டாயமாக போய் சார் அப்படின்னா நீங்கள் பாக்கியராஜ் அப்படின்னாரு. ஆமாம் சார், அந்த படத்துலலாம் நீங்கள் நடிச்சதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை 2 தடவை தான் அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. இப்போ எனக்கு என்னென்னா இன்றைக்கி இவங்ககிட்ட கண்டிப்பாக வந்து அந்த நாடகம் நம்ம பார்க்க முடியல. ஆனால் பின்னால் வந்து நாடகம் வீடியோலாம் எடுத்துருப்பீங்கள இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ வரும்போது வந்து திடீர்னு 6:30 மணிக்குன்னு சொன்னாங்க. சரி நான் 6:15 நான் புறப்பட்டேன். ஃபோனில் வந்துட்டுருக்கான்னு சொல்லும்போது இல்லை டாக்குமெண்ட்ரி ஓடிட்டு இருக்குது, நீங்கள் வரும்போது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி என்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துருக்கலாமே, அதை கூட கிட்ட சொல்லி 6:30 மணிக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்களேன்னு. அப்புறம் கொஞ்சம் வேகமாக விடுப்பா முடியறதுக்குள்ளேயாவது போய் பார்ப்போம் அப்படின்னா வந்தால் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. அப்போ நான் பார்த்த என் மைண்டில் இருக்கிற ஆர்எஸ் மனோகர் சார் அவருக்கும் இதில் பார்த்த கெட்டப்புக்கும் சம்மந்தமே இல்லை. இதில் வந்து ஞான படமாக அவர் வந்து ஏதோ வேஷமெல்லாம் புராணத்தில் வர்றதெல்லாம் நல்ல நல்ல வேஷங்கள் எல்லாம் போட்டிருக்காரு. நமக்கு சினிமாவில் வந்து அந்த வில்லன் கேரக்டர் மட்டுமே பார்க்கமாயிட்டு அது அவரை வந்து இந்த கெட்டப்பிள்ளையெல்லாம் பார்க்கும்போது அடடா இதெல்லாம் நாடகத்தில் நம்ம வந்து பார்க்காம விட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே, கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போய் அதெல்லாம் பார்க்கணும், அவர் நாடகத்தில் என்ன புதுமையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவர் நம்ம நம்பியார் சாமி அவர் அதே மாதிரி தான். நான் போய் அவரை நடிக்கிறதுக்காக கூப்பிட்டப்போ அவர் ரொம்ப என்ன நான் வேண்டாம்ப்பா, எம்ஜிஆர் அடி வாங்கினா சிவாஜி அடி வாங்கினா உங்கள்கிட்டலாம் அடி வாங்கினமா நான் வரலப்பா அப்படின்ட்டாரு. இல்லை நீங்கள் அது அடி வாங்குற மாதிரி கேரக்டர் இல்லை, இது நீங்கள் நல்லவனா நான் நல்லவனே எவையா படம் பார்ப்பான், வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டாரு. இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கேரக்டர் நீங்கள் செஞ்சால் ஒரு குஸ்தி பயில்வான் மாதிரி அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுக்கு அவ்வளோ டைம் ஆகி போச்சு. என்னென்னா அவர் வந்து சினிமாவில் அப்படியே நடித்து பழக்கமாகிட்டு அதனால் நல்லவன்னு சொன்னால் அவரே ஒத்துக்க மாட்டேன்ட்டார். நான் நல்லவனா எப்படியா ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த தூரில் நின்று போச்சு படத்தில் நம்பியார் நான் பார்த்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் நம்பியார் நடிக்கும்போது ப்ரிவியில் கூட உட்காந்துட்டு பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறாரு. ஏன்னா அவரே நம்பியார் அப்படி பார்த்ததில்லை, அவர் வில்லனாவே தான் நான் எல்லா படத்துலையும் பார்த்துருப்பாரு.
ஸோ என்னோட படத்தில் வந்து நம்பியார் என்ன பேசுறது டைலாக் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாரு. ஸோ இவங்கெல்லாம் பாண்டியராஜன் சொன்ன மாதிரி படத்தில் வந்து வில்லனா பார்த்தோன்னா நம்ம இமேஜில் வந்து அந்த மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா ஒரு ரியல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் நகரத்துக்காக செஞ்சது, அவங்களுடைய சர்வீஸு, இதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தா அவர் வந்து அவர் பேர் சொன்னோன்னுமே நான் பார்க்கல பிடிக்கல, ஆனால் அவர் மேலே இருந்து ஒரு மரியாதை காரணமாக கண்டிப்பாக நான் வர்றேங்க அப்படின்ட்டேன். அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் மைண்டுக்கு காலையில் இருந்து கொஞ்சம் உடம்பு இதாக இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது சாயங்காலம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி நாடகத்துக்காக அவங்கெல்லாம் பண்ண சேவை இருக்குது. அது வந்து சும்மா தொழில்னு மட்டும் இல்லாமல் அது ஒன்று உளப்பூர்வமாக வந்து அவ்வளோ சிறப்பாக அந்த இதை ரசித்து அவங்க செஞ்சுருக்காங்க, லயிச்சு செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி கலைஞர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கடமையாக நான் நினைக்கிறேன். இது 100 வருஷமாக இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து அவருடைய சாதனைகள் வந்து பாருங்க. இப்போ சுதி எல்லாமே அந்த வழியாக வந்துருக்காரு, இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து பாட்டு டான்ஸு அது இதுன்னு எல்லாத்துலேயும் அவங்க வந்து கெட்டிக்காரத்தனமாக வந்துட்டு இருக்காங்க. அதனால் அந்த பாரம்பரியமாக இது வந்து இவங்கனால எல்லாம் காப்பாற்றப்பட்டு வந்துட்டுருக்கோம். சினிமா உள்ளளவுக்கும் நாடகம் உள்ளளவுக்கும் அவருடைய பெயர் நிலைச்சி நிற்கும். ஸோ இதில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக